வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லு எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம், அதாவது இன்றைக்கி சண்டே எபிசோடில் உங்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட். குறிப்பாக விஜய் விஷாலை யாருக்கெல்லாம் பிடிக்காதோ, அவருடைய ஆட்டிடியூட் யாருக்கு பிடிக்காதோ, அவர் பண்ணுறது ஓவர் சீன் போடுற மாதிரி யாருக்கு தோணுதோ, அவர் மேலே யாரெல்லாம் கோவமாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம் நடக்க போகுது. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நிறைய டைம் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபெல்லோ, நான் ஷாருக் கான் மாதிரி, நான் ஒரு ஹீரோ மாதிரி, எனக்கு கண்டினியூ நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது. ஐயோ எப்பா உண்மையிலேயே ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூட இந்த அளவுக்கு பில்டப்பு பீலாக விட மாட்டாங்க யா சாமி. ஆனால் நீங்கள் விடுற பீலாக இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ எம்மா முடியலடா சாமின்ற மாதிரி இருக்குது. அதனால் இவரோட ஆணவத்தை எப்படா உடைக்க போகிறாங்க, எப்படா இவரோட ஆணவத்தை அடித்து நொறுக்கி அவர் மூளையில் உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அந்த விஷயம் இன்றைக்கி நடக்க போகுது. செம்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தர்ஷிகாவை இவர் யூஸ் பண்ணி ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு உண்மைன்னு நம்பி ஒரு ப்ரொப்போசலுக்கு வரும்போது நீ சொல்கிறது எனக்கு புரியலன்னு பாருங்க. அங்கே நிற்கிறார் மனுஷன், நான் ஒரு கேவலமான ஒரு பிறவின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவருக்கு ஆல்ரெடி ஒரு லவர் வெளியே இருக்காங்கன்றது நம்மளுக்கு இப்போ தான் தெரிய வருது. வச்சுக்கிட்டே இங்கே மாதிரி இது ஒரு விஷயம். ஐயோ ஆண்டவன். சரி, இப்போ என்ன அப்படி விஷயங்கள் நடந்திருக்குன்னா, இவருக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் 1000 பேர் கோடி பேர் இருக்காங்கன்னு அன்றைக்கெலாம் பில்டப்பு. இப்போ ஓட்டே இல்லாமல் அவர் லாஸ்ட்டில் இருந்தார் இல்லையா? அதனால் இன்றைக்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. சேவிங் ஆர்டரில் பயங்கரமான ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருண் விளங்கிரும் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அங்கே ஏதோ ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்த்து பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதி அங்கே ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ சும்மாவே இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுறாரு, இவரை ஃபஸ்ட்டாலாம் சேவ் பண்ணலாம் என்ன ஆட்டம் ஆடுவார் அப்படின்னு நினச்சி பண்ணியிருப்பாங்க போலுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவித்ரா. நீங்கள் ரெண்டாவது போட்டாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு பொசிஷனில் சேவ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டைட்டிலே கொடுத்தாலும் சரி, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. சரி, மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா, நாலாவது அன்ஷிதா, அஞ்சாவது ரயான், ஆறாவது ஜாக்லின், இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 7வது 8வது பொசிஷன். ஏன்னா நேற்று சத்யா போயிட்டார். அதில் நம்ம விஜய் விஷாலையும் தர்ஷிகாவை ஒன்றா உட்கார வச்சு ஹாட் சீட்டில் வச்சு அடி நடிச்சிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? இப்போது இத்தனை நாளாக தர்ஷிகா கிட்ட ஒரு விட்ட பீலாக இல்லாமல் இவங்க போச்சா? ஆனால் பாவி, உனக்கு ஓட்டே இல்லையா? என்கிட்ட அவ்வளோ பில்டப் கொடுத்த, நான் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஃபெல்லோ, எனக்கு அவ்வளோ பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, அது இருக்குது இது இருக்குது, ஊரில் 2 பங்களா இருக்குது, 3 1000 ஆடு மேயுது, 2000 மாடு ஓடுது, என்னையா இது, என்ன இதுன்னு கேட்டான். வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பீலா அப்படின்ற மாதிரி சூப்பராக மண்டிலே தட்டி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ ஹாட் சீட்டில் வச்சு தான் தர்ஷிகா வெளியே போயிருக்காங்க போல இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு சம்பவம். நான் ரொம்ப வெறிகொண்டு அந்த விஷயத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த டைம் யாரோ ஒருத்தர் சிரிக்கணும், அப்போ தான் அவருக்கு நறுக்குன்னு ஒன்று குத்தும். அதுக்கப்புறமா ஒரு நல்ல கேமை கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இங்கே நம்ம விஜய் விஷாலன் தர்ஷிகாவை ஹாட் சீட்டில் உட்கார வச்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களா.